இந்த பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருந்து அங்கே விளையக்கூடிய விளைபொருட்களை கொண்டாந்து வீடு வீடாக கொண்டாந்து கொடுப்பாங்க. அப்போ அன்னைக்கு பார்க்குறேன், கீரைக்கட்டு இருக்குது, மீதி முருங்கைக்காய் அந்த மாதிரி 2 3 ஐட்டம் இருக்குது. சரி, கீரைக்கட்டு எடுத்து பார்த்தோன்னா அதில் ஒரு சைடு பார்த்தோன்னா கொஞ்சம் நிறைய புழு வந்து அரிச்ச மாதிரி இருக்குது, இலை சுருங்கி இருக்குது, அதுக்கப்புறம் சில இலை வந்து நல்லா இருக்குது. அப்போ இவங்கள மாறுபட்டவங்கள்ட்ட நான் நெகோஷியேட் பண்ணுறது கிடையாது. நம்ம கேட்குறேன், சரி இதற்கான மணி வந்து நான் கூடுதலாக தானே கொடுக்குறேன், அப்போ ஏன் கொஞ்சம் நல்ல பொருள் கொடுக்கலாம்ல அப்படின்னு. அது அம்மா சொன்னாங்க, சார் இது உரம் வைக்காமல் விளைஞ்சது, இதுதான் சார் நல்லது, இது இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு. எனக்கு ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட் லெசனே அவங்க வந்து டீச் பண்ண மாதிரி தோணுச்சுது. சார் நல்லது இப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னா, எப்போவுமே வந்து ஒரே மாதிரி பளபளன்னு இருக்காது. ஸோ இப்போ வந்து வீட்டை நான் நினச்சி பார்க்குறேன், சில நேரம் வீட்டுக்கு வரும்போது, என்ன ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, ஒரு கப் டீ கொண்டுறட்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டீ வருது. இதே இது வேறு நாள் வரும்போது எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. என்னம்மா ஒரு டீ கொடுக்க வேண்டியது தானேன்னு கேட்டேன்னா, நீ ஃப்ரெண்ட்ஸோடு குடிச்சிட்டு வந்திருப்பியா வரலையாங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ எல்லா நேரமும் ஒரே மாதிரி ரெஸ்பான்ஸ் ஆட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வெயிட்ரஸ் வந்து எப்போவுமே புன்முறுவலாக இருக்கும். சார் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒரிஜினல் இல்லை, அது வந்து டூப்ளிகேட். இந்த மொமெண்ட் வந்து